எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம் அரட்டை அடிக்கிறதுக்கு. மட்டு, லாக்கூல், வெற்றி, நான், விகே எல்லாரும் வந்துட்டோம். இப்போ இன்னைக்கு அரட்டை வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீமை பற்றி நான் ஸ்குவாடை படிக்கிறேன். இவங்க வந்து 5 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போனாங்க. சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ராகுல் தேவாட்டியா, ரஷீத் கான். உள்ளே போய் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னா ரபாடா 1075, பட்லர் 1575, சிராஜ் 1225, பிரசீத் 9.5, நிஷாந்த் சிந்து 0.3, மைபால் லோம்ரார் 1.7, குஷாகரா 0.65, அனுஜ் ராவத் 0.3, மானவ் சுத்தார் 0.3, வாஷிங்டன் சுந்தர் 3.2, ஜெராட் கொட்ஸே 2.4, அர்ஷத் கான் 1.3, குர்னூர் பிரார் 1.3, ஷெஃபேன் ருதர்ஃபோர்ட் 2.6, சாய் கிஷோர் 2, இஷாந்த் சர்மா 0.75, கிளென் பிலிப்ஸ் 2, கரீம் ஜன்னத் 0.75, குலங் கெஜ்ரோலியா 0.3. இவங்களும் வந்து ஒரு பெரிய ஸ்குவாட் அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க சொல்ல ஆரம்பிங்க. ரொம்ப நல்ல ஸ்குவாட் இது பண்ணியிருக்காங்க. பட் சில இது ஐ மீன் 3 years ஆஃப் ஹிஸ்ட்ரியில் 2 தடவை டாப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாடு. ஸோ லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் சரியா பண்ணல. பட் பட்லர் நம்பி நிறைய காசு போட்டு எடுத்திருக்காங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி 2-3 மேட்ச் ஆக்சிலரேட் பண்ணுறாரு. பட் நிறைய மேட்ச் விட்டுடுறாரு. பட் இல்லை பட் இது பண்ணல. பட் தே ஹாவ் லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். பவுலிங் வைஸ் இந்தியன் ஆப்ஷன்ஸ் பிரசீத் கிருஷ்ணா ஃபிட்னஸ் வைஸ் பார்க்கணும். பட் இப்போ நிறைய கன்சிஸ்டண்டாக நிறைய மேட்ச் விளையாடிட்டாரு. ஸோ தே ஹாவ் அ குட் டீம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நைட் ஸ்விங் ஆகும். அதுக்கெல்லாம் சிராஜ் ரப்பாடாலாம் நல்லாவே இது பண்ணுவாங்க. ஓவரால் நல்ல கன்சிஸ்டண்டாக நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்க. வெற்றி அவங்க கோர் ஓரளவுக்கு ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அவங்க மிஸ் அவுட் பண்ணது லாஸ்ட் இயர் ஹர்திக் பாண்டியா போனது அவங்களுக்கு ஒரு லாஸ் தான். அதனால கில் லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. மேபி அது ஒரு காரணமா இருக்கலாம். பட் தே ரீக்ரூப் வெல். அவங்க ஓரளவுக்கு கோர் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டீம் அவங்க ஃபார்ம் பண்ணதுல வந்து பவுலிங் லைனப்பும் நல்லா இருக்கு. நேரா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லணும். நேராவும் சோலங்கியும் சேர்த்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க டீம் எடுத்தது. I think they got what they wanted. Good Indian contingent, அப்புறம் குட் டாப் ஆர்டர். என்னன்னா டாப் ஆர்டர் கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். கில்லு, பட்லரு, சாய் சுதர்ஷன் அப்படின்ற இவங்க 3 பேருமே they could take the innings deepன்றப்ப ஒருவேளை இந்த 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா மிடில் ஆர்டர் சான்ஸ் கிடைக்குமா மேட்சஸ்ல கிடைச்சிருக்கிறப்ப will they be able to performன்றது another question. இந்த முன்னாடி ஆர்சிபி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. கோலியும் ஏபி டிவிலியர்ஸையும் டாப்ல வச்சுட்டு அவங்க மட்டுமே மேட்சை கிட்டத்தட்ட முடிச்சிருவாங்க. பட் கடைசி சீரீஸ் முடிய மிடில் ஆர்டர் வந்து எக்ஸ்போஸே ஆகாம கடைசியில ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இங்க வரலாமான்னு எனக்கு தோணுது. லாகுல் வெற்றி நீ சொல்ல இன்னொரு சின்ன இது வந்து பேட்டிங் கோச் வந்து நம்ம பார்லிஜி பிஸ்கட் குழந்தை பார்த்திவ் பட்டேல், அப்புறம் ஸ்பின் பவுலிங் கோச் வந்து ஆஷிஷ் கபூர். லாகுல் நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப பெரிய டீமு. நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த பிளேயிங் 11 எப்படி சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வெற்றி சொன்ன மாதிரி அந்த வெற்றி சொன்ன மாதிரி பெரிய டீம் பெரிய லாபமா, பெத்த கல்லு பெரிய லாபமா லாகுல்? வெற்றி சொன்ன மாதிரி 3 பிளேயர் இதாகலைன்னா டீம் பெருசா இதாகுமாங்கிறது டவுட்டு தான். இல்லைன்னா அந்த ஆர்சிபி மாதிரி ஆயிடுவாங்களான்னு அடுத்த ஒரு கொஸ்டின் இருக்கு. மட்டும் பிளேயிங் 11 சொல்றியா? பிளேயிங் 11 ஒரு ஸ்பாட் 2 ஸ்பாட் தான் கொஞ்சம் மற்றபடி ஓகே தான். சுப்மன் கில், பட்லர், சாய் சுதர்ஷன் டாப் 3 விளையாடுவாங்க ஷோரா. நம்பர் 4 ஐ ஃபீல் இந்த தடவை ஷாருக் கானுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா போன தடவை வந்து கடைசி 4 மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் கொஞ்சம் நல்லாவே அடிச்சாரு அந்த கடைசி 4 மேட்ச். ஒரு கப்பல் ஆஃப் 50s ஒரு 30 அடிச்சாரு. ஸோ அவருக்கு நம்பர் 4 விளையாட விடுவாங்க. நான் இனிஷியலா நம்பர் 5 ரூதர்ஃபோர்ட் விளையாடுவார்னு நினைச்சேன். ஏன்னா அவரை ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளென் பிலிப்ஸ்க்கு போறதுக்கு கூட காசு கம்மியாகி வேற ஒருத்தருக்கு போனாங்க. குர்ஜப்ரீத் சிங்க்கு பேலன்ஸ் 1.75 வரைக்கும் போனாங்க. அவரு எடுத்திருந்தாங்கன்னா பிலிப்ஸ் எடுத்துருக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சேன். பட் இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்ம் படி ஐ திங்க் கிளென் பிலிப்ஸ் தான் விளையாடுவாரு அந்த நம்பர் 5. ஸோ 6 தெவாட்டியா பி ஃபினிஷர் ரோல்ல இருப்பாரு. 7, 8 வாஷிங்டன் சுந்தர், ரஷீத் கான் விளையாடுவாங்க. 9 ரபாடா, 10 பிரசீத் கிருஷ்ணா, 11 சிராஜ். 12th வந்து நிறைய அது மட்டும் அந்த ஸ்பாட் மட்டும் லோம்ரோர் விளையாடலாம், சாய் கிஷோர் விளையாடலாம், அர்ஷத் கான் விளையாடலாம். அது அவங்க டிபெண்டிங் ஆன் இம்பாக்ட்ஸ்
பேட்டிங் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்ல பேஸ் bowling வேணும்னா அர்ஷத் கான், இல்ல ஸ்பின்னர் வேணும்னா சாய் கிஷோர். அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மட்டும் அவங்க 3 பேர் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இந்த டீம் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, 3 டாப் 3 அப்படிங்கிறது இட்ஸ் அ குட் திங். ஏன்னா இந்த பட்லர், கில், சாய் சுதர்ஷன் இந்த 3 பேரும் மோர் ஆஃபன் தென் நாட் 12 13வது ஓவர் வரைக்கும் ஆடிடுவாங்க. அதுதான் முக்கியம். 100 105 ரன் 110 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வெரி மச் கேப்பபிள். பெரிய ரிஸ்க் இல்லாமல் 110 வரைக்கும் வந்துடும் 12 13 ஓவரில். பின்னாடி வர்றவங்க இதை கொண்டு போய் பெருசாக கொண்டு போகணும், அதுதான். ஸோ அதுக்கு தே ஹேவ் கிளென் பிலிப்ஸ் இன் எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம் அண்ட் சம்படி லைக் தேவத்யா ஹூஸ் நோன் டு டூ தட். கிளென் பிலிப்ஸ் இப்போ அதான் பண்ணுறாரு நியூசிலாண்டுக்கு. பின்னாடி வந்து இவங்க செட் பண்ணி கொடுக்குறாங்க, பெருசாக ஏற்றிடுறாரு. ஸோ அதை பிலிப்ஸும் தேவட்டியாவும் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷாருக் கான் இது வரைக்கும் நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காரு, பெருசாக கன்சிஸ்டண்டாக அடிக்கல. சுந்தர் அது ஒரு கன்சர்ன், அந்த ரெண்டுமே கேப்பு. இந்த டாப் 7ல இது 2 கேப் இருக்கு. ஆர்சிபி நீங்க மென்ஷன் பண்ணீங்க, பட் தென் ஆர்சிபிக்கு வந்து பவுலிங் ஒரு தடவை வீக்கா இருக்கும். நிறைய பவுலிங் லெட் டவுன் பண்ணுச்சு ஆர்சிபியை. இந்த டீமுக்கு வந்து அப்படி கிடையாது. தே ஹேவ் ரபாடா, தே ஹேவ் ரஷீத் கான், தே ஹேவ் சிராஜ் அண்ட் பிரசீத். 4 பிளேயர் ஓரளவுக்கு டீசென்ட். சாய் கிஷோர் வெரி வைட்டல் பிளேயர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேன் ஃப்ளோட் இன் தி பேட்டிங் ஆர்டர் ஆல்சோ. 4 ஓவர் நீட்டாக போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி 5 பவுலர் இருக்காங்க. ரபாடாக்கு ஒருவேளை ஆஃப் சீசன் ஆஃப் கலர் இருந்தாலும் ஜெராட் கோட்ஸே இஸ் அவைலபிள், நோ ஃபிட் அண்ட் அவைலபிள். ஸோ அதனால 5 பவுலர் நாட் ஸோ பேட் லுக்கிங். 5 பவுலர்ஸ் தே ஹேவ். இந்த டாப் 3 105 110 செட் பண்ணி கொடுத்துட்டாங்க 13 ஓவர்னா. திஸ் தே வில் டூ more often than not. 8 out of 10 games top 3 will set them up with 100 to 110 in 13 overs. ஸோ இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்க 7 பேர் சேர்ந்து 80 ரன் 90 ரன் அடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது மாடர்ன் T20ல. அப்போனா மோர் ஆஃபன் தென் நாட் குஜராத் டைட்டன்ஸ் will end up scoring 180 190. அப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த 5 பவுலர்ஸ் வந்து ஐ டோன்ட் திங்க் they will lose a lot of games. ஸோ அதன் அடிப்படையில் ஐ திங்க் குஜராத் டைட்டன்ஸ் might qualify and I put my money on them to qualify this season. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல இந்த டீமோட வீக்னஸ்ன்னு பார்த்தா இப்போ ரஷீத் கானோட பவுலிங் ஃபார்ம். ஐ மீன் கன்சிஸ்டண்டா முன்னாடி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா போடல, கொஞ்சம் ஸ்லோவா போடுறாரு. பட் ஆப்வியஸ்லி ஸ்டில் எக்கனாமிக்கல் அதெல்லாம். பட் இன்னும் அந்த விக்கெட் டேக்கிங் இது இல்லையோ அப்படின்னு தோணுது. பிளஸ் டெத் பவுலிங் ஆஸ்பெக்ட்ல வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரபாடாவும் ஒன்றும் பெருசா போட மாட்டார் டெத்ல, சிராஜும் ஒன்றும் பெருசா போடல, பிரசீத் கிருஷ்ணாவும் டெத்ல வந்த அளவுக்கு எஃபிஷியண்டா போட மாட்டாரு. ஸோ அது மட்டும்தான் ஒரு வீக்னஸ். அவர் மிடில் ஆர்டர் சொன்ன மாதிரி ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ், தெவாட்டியா மேல ஒரு 3 பேர்ல 2 பேர் அவுட் ஆயிட்டாங்க இனிஷியலானா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா. ஸோ பில்டப் பண்ற அளவுக்கு இல்லை. பட் அவங்க 3 பேர்ல ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி 12 to 13 ஓவர்ஸ் எல்லா மேட்சும் விளையாடிட்டாங்கன்னா ஓகே. பட் ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் முக்கியமான மேட்ச் விளையாடலன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி இல்ல நான் முன்னாடி சொன்னதுதான், ஸ்ட்ராங் டீம். உங்களுமே ஐ டூ எக்ஸ்பெக்ட் தம் டு குவாலிஃபை ஃபார் த ஃபைனல் 4. டெஃபினட்டா டாப் 4ல முடிப்பாங்க. எனக்கு வந்து டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டெத் ஓவர் இல்லாட்டியும் நேரா தேத்தி கொண்டு வந்துருவான்னு தான் தோணுது. அதுக்கேத்தாப்புலதான் இஸ் பிக்ட் அப் த ஸ்குவாடு. அந்த டீம் எப்படி இருந்தாலும் தேத்தி கொண்டு வந்துருவார். he has done it before. I think he'll do it again. அதனால they will definitely finish in the top 4. லாகோல் ஓப்பனிங் நல்லா இது. டெத் மட்டு சொன்ன மாதிரி டெத்தில் சரியில்லையாப்பா அப்படிங்கிறீங்களா? ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. அது மாதிரி குரூஷியலான மேட்சஸ்ல எடுப்பாங்களான்னு தெரியல. க்ளோஸா வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் தே வில் குவாலிஃபை. ஓகே, மட்டு குவாலிஃபை இல்ல நாட் குவாலிஃபை. ஃபர்ஸ்ட் 2 சீசன் டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாங்க. போன சீசன் மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் சரியா வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஓகே, ஸோ வந்து நானும் வெற்றியும் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். லாகூல் அண்ட் மட்டு நாட் குவாலிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வியூவர்ஸ்க்காக ஒரு ரீகேப் பண்ணிடுறேன். கேகேஆர் வந்து குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா லாகூல். பஞ்சாப் யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெற்றி. எல்எஸ்சி யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மட்டு. ஆர்ஆர் யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொன்னால் அது லாகூல். குஜராத் டைட்டன்ஸ் யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னால் நானும் வெற்றியும் 2 பேர் சொல்லியிருக்கோம். ஸோ 5 டீம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டீம்ல பிரேக் அவுட் ஸ்டார் இல்லை ஹூஸ் கோன் ஹேவ் அ பிக் சீசன் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஒரு பிளேயர் சொல்லுங்க எல்லாரும். இந்த டீம்ல பிரேக் அவுட் ஸ்டார்னா கில் ஐ திங்க் வில் கெட் பேக் டு ஃபார்ம் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்ம் திஸ் சீசன். லாகூல் கில்லு தான். பட் ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் சாய் சுதர்சன் as well. எல்லா சீசனும் கன்சிஸ்டன்டா 100 மேல அடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல எப்படி அடிக்க முடியும்? இன்னும் பிரேக் அவுட் ஆகலாம்ல, இல்ல பிரேக் டவுன் ஆகலாம். 2 பேர் சொல்லலாமா? சொல்லு, ஆசை யாருக்கு கிடைக்க. ஐ திங்க் இந்த சாய் கிஷோர் வில் ஹாவ் அ பிக் சீசன். விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன் இந்த. அண்ட் ஐ மீன்
இவர் பிரேக் அவுட் ஸ்டார்னு சொல்ல முடியாது, இன்டர்நேஷனல் ஸ்டார். பட் ஐபிஎல்ல இது வரைக்கும் பெருசா அடிச்சது இல்ல. ஸோ கிளென் பிலிப்ஸ். So he'll Fair get his enough. opportunities and do well. இந்த டீம்ல ஐ திங்க் பட்லர் இஸ் நியூ டு திஸ் டீம். பட்லர் ஷுட் ஹாவ் அ குட் சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகமதாபாத் அகமதாபாத் பிச்சில் கிழிச்சிருவாரு. கொஞ்சம் நியூ பாலர் லைட்ஸ்ல ஸ்விங் ஆகாம மாட்டினாம தான் சரி. அதான் பட்லர் நோஸ் டு டார்கெட் த பவுலர்ஸ். அது கொஞ்சம் பார்த்து ஆடி தேத்தி இப்போ ஒரு 13 ஓவர் நின்ட்டாருன்னா அப்புறம் முடிஞ்சது மேட்ச். ஏதாச்சும் ஒரு 2 ஓவர் எவனாச்சும் பிடிச்சி அடிச்சிருவாரா? 20 ரன் அடிச்சிருவாரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் பட்லர் டு டூ வெல் அண்ட் எக்ஸ்பெக்ட் பட்லர் டு பி a ஸ்ட்ராங் கண்டெண்டர் ஃபார் ஆரஞ்ச் கேப் as well. ஸோ இதுதான் நம்மளுடைய அரட்டை கேங்கோடைய இந்த நம்மளுடைய ரவுண்ட் அப் ஆஃப் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த டீமை பற்றி நம்மளுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்லுங்கள். ஒரு சில கேப் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் தென் கம்பேர்ட் டு அதர் டீம்ஸ் தீஸ் கேப்ஸ் ஆர் மினிமல். மற்ற டீமை இப்போ 5 டீம் பார்த்துட்டோம். 5 டீமில் இந்த டீம் கொஞ்சம் பெட்டராக தெரியுது எனக்கு. ப்ரொவைடட் மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பண்ணும். டெத் பவுலிங் தே புஷ் மோர். ஐ திங்க் தேர் வெரி குட் கண்டெண்டர்ஸ் டு குவாலிஃபை. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் சொன்னீங்க அப்படின்னா we can sign off. இந்த டீம் குவாலிஃபை ஆகணும்னா வாஷிங்டன் சுந்தர் ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹேஸ் டு ஸ்டாண்ட் அப். அவரு இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இது வரைக்கும் ஐபிஎல் T20ன்னு இது வரைக்கும் பேட்ஸ்மேனா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் பண்ணதில்லை. அவரை நம்பர் 7 விளையாட விட்டாருன்னா ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம். பவுலிங் வந்து போட்டுருவார், 2 ஓவர் போட்டு டிஃபென்சிவா போடுறது அதெல்லாம் ஓகே. அது அந்த ஒரு வீக்னஸை அவர் ரெக்டிஃபை பண்ணாருன்னா பயங்கர டீம் ஸ்கோர் 11 லாகோல் என்ன நினைக்கிறீங்க? லாகோல் ஏதாவது சொல்லுங்க. அதான் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு சொன்ன மாதிரி. மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஓகே. பவுலிங் நல்ல பவுலிங் தான். ஆனால் அந்த டெத்தில் அந்த குரூஷியல் டைம்ல எதுவும் பேனிக் ஆகாம சொதப்புறதுக்கான முதல்ல வாய்ப்புகள் நீ நிறைய வந்து இப்படி கேக்குறதே தப்பு அப்படின்றாங்களா, டெத்துல ஒழுங்கா போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி யாரும் இல்லையே. அது ரஷீத் கான் இருந்தாரு முன்னாடி. இப்ப அவர் இருக்கிற ஃபார்முக்கு நீ முன்னாடி வந்து அவரு முன்னாடி இப்ப குழந்தையா அவரு இப்ப இப்படி ஆயிட்டாரு. தெரியல, பாப்போம். ரஷீத் கான் பழைய பன்னீர்செல்வமா வந்தா சான்ஸ் இருக்குன்றீங்க. அதேதான், இந்த டீம் வந்து ரஷீத் கான் பழைய பன்னீர்செல்வமா இருந்தா ஈஸியா வருவாங்க. பட் ஆனா பழைய பன்னீர்செல்வம் இல்லையே, அதான் நான் சொல்ல வரேன். ஓகே ஓகே. ஸோ 50-50 இப்போதைக்கு ஸ்குவாட் பிரிஞ்சிருக்கு இந்த ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இந்த ஸ்குவாட் ப்ரெடிக்ஷன் எல்லாத்தையும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட போறேன். ஸோ கீப் ட்ராக் ஆஃப் இட். இதை எப்படி இந்த சீரீஸ் முடியிறப்ப எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட நாங்கள் சைன் ஆஃப் பண்றோம் இந்த ரிவ்யூவை. வில் பி பேக் வித் அதர் டீம் ரிவ்யூஸ் சூன். சைனிங் ஆஃப் அரட்டை ஸ்குவாட்.